உலகத்தில் கெட்டவங்களுக்கு மட்டும்தான் இடம். நல்லவங்க எல்லாம் ரோட்டில் தான் நிற்கணும். என்னோட பேர் கார்த்தி. நான் ஒரு டான்ஸர். 1000 ஒருத்தன் தான் கனவுக்காக போராடுவோம். அதில் நானும் ஒருத்தன். பிடிச்சதை செய்கிறப்ப வர சந்தோஷம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. ஒன்றை மறந்து ஆடுறது தான் டான்ஸ். நான் என்ன ஆசைப்படுறேனோ அதுவாக இருப்பேன் டான்ஸ் ஆடுறப்ப. டேய் லூசாடா நீ, ரொம்ப நேரமாக உனக்கு கூட்டுக்கிறேன். கூட தப்பா ஏன்னா அவனாச்சா உனக்கு எதாவது ஆயிடுச்சுரா? டேய் ராடா டேய், மென்டல் வச்சான் அவன். ஆடும் போது என்ன பண்ணானே தெரிய மாட்டேங்குது. கேட்டால் ஃபீல் பண்ணி ஆடுறான். டான்ஸ் ஆடுறப்ப நான் வேற உலகத்தில் இருக்க மாதிரி இருக்கும். அந்த உலகத்தில் என்ன தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை. ஏப்பா அவன் பையனை இன்ஜினியரிங் படிக்க வைப்பா. ஏண்டா இந்த உலகத்தில் இன்ஜினியர் தவிர வேறு படிப்பு எதுவுமே இல்லையா? வந்தம்மா ஓஸ்டி குடிச்சமா போயினே இருக்கணும். இந்த அட்வைஸ் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி எத்தனை பசங்க கனவு கழிச்சிருப்பீங்க. என் பையன் பெரிய டான்ஸ்லாம் வருவான்டா. அம்மா இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணதே இல்லை. எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா ராஜா இல்லைனாலும் என்னை இளவரசன் மாதிரி வளர்த்தாரு. வீடு முழுக்க சிரிப்பு சத்தமும் அப்பாவோட அன்பும் நிறைஞ்சிருந்துச்சு. இந்த காலிங் பெல் அடிக்கிற வரைக்கும். ஜூன் 23 என் வாழ்க்கையை திருப்பி போட்ட நாள். வணக்கம், வாழ்க வளமுடன். ஆறுமுகம் பிரதர்ஸ் ரியல் எஸ்டேட் என்ற பேரில் கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல், நில அபகரிப்பு. கற்றுக்கினா மொத்த வித்தி அவங்ககிட்ட இறக்கிட வேண்டியதான் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு மாநகரத்துல நமக்குன்னு சொந்தமா ஒரு மனை ஃபிகரே சரியில்லை. பிளாட் எங்கடா நல்லா இருக்க போகுது? நான் பிளாட்டை நீங்கள் ரீச் பண்ணிக்காங்கண்ணா, ஒன்று நாங்கள் பண்ணிக்கிறோம். அப்பா அது பொண்ணு இல்லைப்பா, ஆண்டிப்பா. அது மக்கா நகர் ஃபேஸ் 2. கைத்து போட்டானப்பா. ஏய் பின்னாடி என்ன பரோட்டாவை பொண்ணுக்கிறீங்க? இந்த சப்பலாண்டுக்காய் இவ்வளோ குறைச்சல் கொடுத்துங்கிறான். பாண்டிச்சேரியில் பாதி இடம் இவனுங்களோட தான். பசங்கடா அந்த ஆர்வம் பிரதர்ஸ். சம்பாரிச்சு வாங்கினதில்லை, அடிச்சு வாங்கினது. தம்பி கொஞ்சம் அப்பாவை கொடுப்பா. அப்பா அப்பா யோ உங்களுக்குலாம் அறிவே இல்லையா? இதோட 3வது தடவை சொல்லிட்டேன். இந்த வீடு விற்கிற ஐடியாவே இல்லை. என் பையனுக்கு கஷ்டப்பட்டு கட்டின வீடு இது. இவங்க வருவாங்களா, இவங்க வீட்டை கேட்பாங்களா, கேட்ட உடனே ஏற்றி கொடு நம்ம அச்சிக்குவாங்க. வந்துட்டானுங்க. சிங்கம் மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா அசிங்கப்படுத்திட்டாரு. நான் பயத்தில் அப்பா கிட்ட அவங்கள பற்றி சொன்னேன். ஏப்பா அவங்கள பார்த்தா மோசமான ஆள் மாதிரி தெரியுது, நீ பாட்டு துருத்துன்னு வாய விட்ட. கார்த்தி, நம்ம தப்பு பண்ண தான்ப்பா பயப்படணும். எதா எது இருந்தாலும் நம்ம பேஸ் பண்ணுவோம். அப்பா நகரம் கவலைப்பட. நீ இருப்ப, நான் இருப்பேனா? உன்ன வாய் 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 வாய். ஏன்பா நம்ம லேண்டுக்கு அந்த அளவுக்கு வேல்யூ இல்லையே, இவனையும் நம்ம லேண்டு பின்னாடி வரானுங்க. வணக்கம் சாமி. போன சாமி அந்த வீட்டுக்கு ரொம்ப நாளாகிறான் உங்களுக்கு. காலி பண்ண மாட்டேன், ரொம்ப குறைச்சல் கொடுக்குறான். கண்டிப்பாக அந்த வீட்டை வாங்கி தான் ஆகணுமா சாமி? அந்த வீடை வாங்கினாலும் பின்னாடி வரணும் வாங்க மாட்டான் சாமி. அப்படி இந்த வீட்டில் என்ன தான் சாமி இருக்குது? ஹர ஹர மகாதேவா. பக்தா, அந்த வீட்டை நீ வாங்கி கலா கச்சிப்பும் செய்யலைன்னா காசு தூச்ச சொத்தெல்லாம் கை நழுவி போயிடும். நடு ரோட்டில் பிச்சை தானே எடுக்கணும். அந்த வீட்டில் மகா சக்தியும் அடங்கியிருக்கு. உங்கள் ராசியே அந்த வீடு தான். சரி சரி சாமி, கொடுத்துருவாங்க சாமி. ஆனால் சாமி சொல்லி தான் நம்ம ஊர் சிஎம் இடத்த வாங்கி 3 தடவை சிஎம் இருக்காருண்ணா. சாமி சக்தி வாய்ந்தவர்ண்ணா. அவர் சொன்ன இடத்த வாங்கியே நடு ரோட்லாம் பிச்சை எடுக்க முடியாதுண்ணா. செத்தாலும் பணத்தோட சாகணும். வேறு வழியே இல்லை இதை தவிர. டேய் கற்றுக்கு மொத்த வித்தி அங்கே இறக்க வேண்டியதான். எறா வண்டியா? ஏப்பா இந்த ராக்கு ஓல்டு மக்களும் இப்போ வந்து ஆளே காணும். இப்போ வர வர ரெஸ்லிங் ரொம்ப மொக்கையா இருக்கு. அது ஓல்டு மங்க் இல்லை, கோல்டு பல்ப். எவ்வளோ நேரம் சீரி கிளம்பா, டைம் ஆகுது. நான் கிளம்பிட்டேன்ல. இருடா இருடா 5 நிமிஷம் ரெடியா கிளம்பா. மரியாதை வீடு கிட்ட ரோட்டில் வச்சு அசிமா பத்துற அதை சாப்பிட. தலையில் அடித்தனால நான் வாங்கிட்டேன். என் அப்பாவை என்னால் காப்பாற்ற முடியல. என் அப்பாவை கொண்டுட்டாங்க. அப்பா சாரிப்பா, உங்கள் அப்பா சூசைட் பண்ணிட்டாரு.
எங்களால் காப்பாற்ற முடியல. எனக்கு மட்டும்தான் தெரியும் அது கொலைன்னு. ஏதோ தப்பு நடக்குது. எல்லாரும் எங்கள் அப்பா சூசைட் பண்ணிட்டாருன்னு பேசுகிறாங்க. வெளியே பட்ட காயம் ஆறிடுச்சு. ஆனால் உள்ள நியாயம் கேட்கலான்னு போலீஸ்கிட்ட போனேன். ஆனால் அந்த போலீஸும் ஆரம்பம் பதஸோட சப்போர்ட். போன இடத்துல நாய் மாதிரி அடித்தானுங்க. காசு இல்லைனா நாய் கூட மதிக்காது. நாள் கடந்தது. என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்ற வெறுப்பு ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டே போச்சு. அப்பாவோட நினைவுகளும் தனிமையும் என்னை துரத்த ஆரம்பிச்சிச்சு. இப்படியே ரொம்ப நாள் போச்சு. ஃப்ரெண்டு பையனை வீட்டில் தங்க வச்சா இங்கே தங்கிட்ட. அடுத்த மாதம் வாடகை கொடுக்கறதா கொடு, இல்லைன்னா போயிடு. சாரி அங்கிள், நான் அடுத்த மாதம் காலி பண்ணிட்டேன். சாதாரண மனுஷனா என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறத நிறுத்திட்டு என்ன பண்ணலான்னு யோசித்தேன். அதுக்கு கிடைச்ச பதில் என்ன வேணும்னாலும் பண்ணலாம். இத்தனை நாளாக என் மண்டைக்குள்ளே ஓடின ஒரு விஷயம் என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு எனக்கு புரிய வச்சிச்சு. நல்லா புரிய வச்சிச்சு. 3 ரூல் ஃபார்ம் பண்ணு. கொல்லணும், அதே மாதிரி கொடூரமாக கொல்லணும், ஆதாரமே இல்லாமல் கொல்லணும். என்னோட ரூல் படி கொன்னேன். ஆதாரமே இல்லாமல் கொண்டேன். அதே ஜூன் 23 அந்த 3 பேரையும் என் கையாலேயே துடிக்க துடிக்க கொன்னேன். என்னோட ருத்ர தாண்டவம் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. போலீஸ் இவங்க கிட்ட மாட்டக்கூடாது. எப்படி ஆகணும். என் கனவு படிக்காது. கண்டிப்பாக மாட்ட மாட்டேன். நான் தப்பிச்சிட்டேன். ரொம்ப தூரம் போயிட்டேன். புது ஊர், புது மக்கள், டான்சர்ஸ் ஆர் தி அத்லெட்ஸ் ஆஃப் காட். என் பழைய டான்ஸ் கிளாஸ் மாதிரியே இங்கே ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணேன். எங்கள் அப்பா ஆசைப்படியே நான் பெரிய டான்ஸர் ஆகிட்டேன். டான்ஸ் ஆடுறப்ப நான் வேறு உலகத்தில் இருக்க மாதிரி இருக்கும். அந்த உலகத்தில் என்னை தவிர வேறு யாருக்கும் இடம் இல்லை. கார்த்தியோட கற்பனை உலகத்தில் அவன் ஒரு பெரிய டான்ஸர் ஆனான். ஆனால் நிஜத்தில் 3 கொலை பண்ணதுக்கு தூக்கில் போட்டாங்க.